வணக்கம். தண்டலியா மெல்ல சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பரம ரொம்ப ஜாலியா இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இளமதிக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ் வந்துச்சு. இதே மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்றாங்க. பிரியா ஹெல்ப் பண்ணதால இளமதி கிட்ட வந்து நான் நடிச்ச பொய் சொல்ற மாரி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாரி நடிச்சுட்டேன். அதனால இளமதிய நம்பிட்டேன். ஆனா எப்பவுமே சண்டைக்கோழி தான் என் மனசுல இருக்கு. அவள தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். பிரியா வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கலாமாவுக்கு ஒரு டவுட் வருது. பரம இப்படி லேசா ஒத்துக்க மாட்டானே, இதுக்கு பின்னாடி எதனா உள்குத்து இருக்குமோன்றாங்க. சரோஜினியும் அப்படிலாம் இருக்காதும்மா. பரம வந்து உங்க பேச்சு கேட்டு தான் ஒத்துக்கினான். சீக்கிரமா நீங்க நிச்சயதார்த்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இளமதி வந்து லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது பரம வந்து அந்த பொண்ண வர்ணிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க. இந்த லீலாவதி வேலை இல்லாம ரிஷி கிட்ட போயிட்டு இளமதி இப்ப ஃப்ரீயா தான் இருக்கா. இளமதி மனச மாத்தி அவள கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றா. இளமதிய கல்யாணம் பண்ணி அவள டார்ச்சர் பண்ணி பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இளமதி கிட்ட வந்து தேவையில்லாம அந்த பொண்ண பத்தியே பேசிட்டு இருக்காரு பரம. சண்டைக்கோழி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. அவ நம்பர் என்கிட்ட இருக்கு. அவள பார்க்கணும் போல இருக்கு. அவள அழகுல நான் மயங்கிட்டேன். எனக்கு ஃபோட்டோ மட்டும் வாங்கி தரியான்னு சொல்லிட்டு இளமதியிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இளமதியும் சும்மா இருப்பாருமா. எப்ப பார்த்தாலும் எனக்கு எதுக்கு டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க. இல்ல சண்டைக்கோழி எனக்கு வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் வேணும். ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. நீ பேசுறியான்னு கேட்கிறாரு. இளமதி வந்து இன்னும் ஷாக் ஆகி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க மக்களே. இத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வர வீடியோ உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.